நீண்ட நாட்களாக நீங்கள் நீண்ட காரியங்கள் தள்ளி போய்க்கிட்டே இருந்திருக்கும். அது உங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கான பணமானது இருக்கட்டும், இடமானது இருக்கட்டும், அனைத்துமே இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களால் அந்த சில அந்த சில செயல்கள் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வருகின்ற காலகட்டங்களில் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பூவாக மாறக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக அமையும். நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் நினைத்த அளவிற்கு ஒரு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து வைத்துக் கொள்வது மிகப்பெரிய அளவில் நன்மைகள். இந்த ஒரு நேரமானது மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களை தேடி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உதவியானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த நபர்களின் மூலம் உங்களை கட்டாயமாக வந்து சேர்ந்தடையும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுடைய முடிவுகளை நீங்கள் நம்பணும். மற்றவங்களோட உங்களுடைய முடிவுகள் எது எடுத்தாலும் சரி, அதை நீங்கள் நம்பிட்டு எடுக்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவானது சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா, அந்த முடிவை நம்ம தப்பாக எடுத்துட்டோமோ, இதனால் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த முடிவு சரியோ தவறோ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவை நீங்கள் நம்பணும். ஏன்னா மற்றவங்க உங்களை நம்ப மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களை எப்பொழுதுமே நம்பணும். எனவே எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் சரி, அந்த ஒரு முடிவுகளில் நீங்கள் நம்பினா மட்டும்தான் அந்த ஒரு முடிவுகள் நீங்கள் நினைத்தது மாதிரி நடக்கும். உங்களுடைய திட்டங்கள் மாறும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது தொழில் திட்டமாக இருக்கட்டும், திருமண தடைகளாக இருக்கட்டும், அனைத்துமே நீங்கள் நினைச்சு வச்சது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து அந்த ஒரு செயல்கள் எப்படி இந்த திட்டங்கள் மாறினாலும் அந்த திட்டங்களை எப்படி உங்களுடைய வழிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது மிதுனம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக விளங்கும். எனவே நீங்களும் அப்படி யோசிங்க. இதனால பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். இந்த நேரத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கொடுங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கோ இல்லைன்னா உங்களுடைய உறவினர்களுக்கோ நீங்கள் உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு உதவி தேவைப்படும் காலகட்டங்களில் கண்டிப்பாக அவங்களும் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. நடைமுறை சிந்தனை என்று உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும். ஒரு ஆன்மீக யாத்திரை சாத்தியமாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் மிதுனம் ராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமைதியான மற்றும் நேர்மையான உரையாடல்கள் உங்களுடைய குழப்பங்களை தீர்த்து வலுவான நம்பிக்கையை உருவாக்கக்கூடும். ஒருவருக்கொருவர் அதிகமாக பேசிக்கிட மாட்டீங்க, அமைதியாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு ஏதாச்சும் நேர்மையாக உண்மையாக பேசுவீங்க. பேசிட்டு உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தையும் நீங்கள் தீர்த்துக்கிடுவீங்க. தீர்ப்பது மட்டுமல்லாமல் ஒரு நம்பிக்கையையும் நீங்கள் உருவாக்கிக்கிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது அனைத்தும் நடக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உருவாக்குவதற்கான ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக அமையும். இன்று உங்களுடைய துணையுடன் ஒன்றாக ஒரு அமைதியான நேரத்தை செலவிடுவதற்கான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்குவீங்க. ஒரு அமைதியான காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமணம் வாழ்க்கையாக இருக்கட்டும், அது அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இருவரும் தனியாக இருந்து உங்களுக்கு பிடித்ததை செய்யவும் பிடித்ததை பேசுவதற்கான ஒரு நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுடைய துணைவர் அல்லது நண்பர்களின் சிறிய சைகைகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு முக்கியமான ஒரு நேரமாக விளங்கலாம். உங்களுடைய அன்பை காட்ட ஒரு இனிய கவிதையை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எழுதணும். அது உங்களுடைய துணைவிக்கோ உங்களுடைய காதலிக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அன்பை எப்படி நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி சின்ன கவிதைகளை நீங்கள் எழுதி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாம். எனவே இதனையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்வது பெரிய அளவில் அவங்களுக்கு மனசு ரீதியாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய துணையின் மீது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் திணிக்க வேண்டியதற்கான அவசியம் இந்த ஒரு நேரத்தில் கிடையாது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள்
நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இதுபடி தான் நீ நடக்கணும், இப்படி பண்ணினா அது உனக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு பிடித்ததை, உங்களுக்கு தோன்றதை உங்களுடைய துணையின் மீது, உங்கள் வாழ்க்கை துணையின் மீது அதை கூறக்கூடாது. அப்படி மிதுனம் ராசி ஆண்களோ பெண்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீது இப்படி நீங்கள் கூறும் பொழுது அது தேவையில்லாத அளவிற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கூடும். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். இதனால் சண்டை சச்சரவும் அதிகமாகக்கூடும். திருமண வாழ்க்கையை இது அதிக அளவில் பாதிக்கக்கூடும். அமைதியான மனதுடன் நீங்கள் பலவற்றை இந்த ஒரு நேரத்தில் சாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே முடிந்த அளவிற்கு அமைதியாக இருப்பது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரமானது மேன்மையான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதிக அளவுக்கு நன்மைகள் இருக்காது, இருந்தாலும் போதுமான அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் மற்ற நாட்களை விட போதுமான நன்மைகள் சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். வியாபாரம் நல்ல முறையில் இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும். தொழில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அந்த தொழில் வாய்ப்புகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஈடாகக்கூடிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் ஈடாகக்கூடாது. முடிந்த அளவுக்கு தொழில் உண்டு, குடும்பம் உண்டுன்னு இந்த ஒரு நேரங்களில் நீங்கள் செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்ப விஷயங்களில் நிதானமாகவும் கவனமாகவும் நீங்கள் முடிவெடுத்தால் உங்களுக்கு பெரிய அளவில் எதிர்காலமானது இருக்கும். இருந்தாலும் இதனால் எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் இருக்கும். இருந்தாலும் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஏற்பட்ட விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு மறைந்து செல்லும். நீண்ட நாட்களாக மறைமுகமாக பேச்சுக்களாக இருக்கட்டும், மறைமுக செயல்களாக இருக்கட்டும், அதுவும் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுக்கும் எதிராக தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் மறைந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்று கட்டாயமாக அமையும். பணவரவு தாராளமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது தொழிலுக்கான பண உதவி பணத்தை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரட்டுவீங்க. அது உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ லோன் மூலமாகவோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பண உதவியை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் நீங்களே புரட்டி அந்த ஒரு தொழிலையும் நீங்கள் தொடங்குவீங்க. உறவினர்கள் ஆதரவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது மற்றவங்களோட விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்தாலும் சரி, மற்றவங்க விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, எச்சரிக்கையாக வாகனத்தை ஓட்டணும். மற்றவங்க நீங்கள் ஒழுங்காக சென்றாலும் மற்றவங்க எதுக்கு வர்றவங்க ஒழுங்காக வர மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஏற்பட்ட விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு மறைந்து செல்லும். நீண்ட நாட்களாக மறைமுகமாக பேச்சுக்களாக இருக்கட்டும், மறைமுக செயல்களாக இருக்கட்டும், அதுவும் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுக்கும் எதிராக தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் மறைந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்று கட்டாயமாக அமையும். பணவரவு தாராளமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது தொழிலுக்கான பண உதவி பணத்தை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரட்டுவீங்க. அது உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ லோன் மூலமாகவோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பண உதவியை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் நீங்களே புரட்டி அந்த ஒரு தொழிலையும் நீங்கள் தொடங்குவீங்க. உறவினர்கள் ஆதரவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது
மற்றவங்களோட விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்தாலும் சரி, மற்றவங்க விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, எச்சரிக்கையாக வாகனத்தை ஓட்டணும். மற்றவங்க நீங்கள் ஒழுங்காக சென்றாலும் மற்றவங்க எதுக்க